Hello friends, welcome back to thenisflavor.com with me Renuka Kodiyarasan. இன்றைக்கி நம்ம சேனலில் நைட்டு என்னோடய கிச்சன் கிளீனிங்க்கு அப்புறமா நான் என்னெல்லாம் சின்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நாங்கள் ரீசெண்டாக 4 days ட்ரிப் வந்துட்டு ஃபேமிலி ட்ரிப்பாக போயிருந்தோம். அப்போ வந்து கன்னியாகுமரியில் கடற்கரையில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பைஸ்லாம் சேர்த்து 50 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. சரி பார்க்க நிறையா இருக்கேன்னு ஆசைப்பட்டு வீட்டில் டூர் போன எல்லாருமே வாங்கினோம். ஸோ நானும் ஒன்று வாங்கியிருந்தேன். இதில் பாருங்கள், மேலாக பார்க்க பட்டை மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளே ஏதோ பவுட்ரு மாதிரி வச்சுருக்காங்க, தூளாக. அது பட்டையானே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பிக்கஸ்ட்டு ஸ்கேமுங்க என்னன்னா, இந்த மாதிரி பிரியாணி இலையை வந்துட்டு ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி சென்டரில் வச்சு அது வெளியே தெரியாத மாதிரி சுற்றி லேயராக வந்து இந்த மாதிரி ஸ்பைஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்க நிறையா தான் தெரிஞ்சிச்சு, இந்த பிரியாணி இலை தெரியவே இல்லை. ஆனால் கொட்டி பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது. ஒரு 1/4 பாக்கெட்டுக்கு தான் ஸ்பைசஸே வந்துட்டு இருந்துச்சு. கிராம்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு, கிராம்பே இதில் போடலை. பாருங்கள், இந்த இலையை உழைச்சோன்னே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே இலை தான். இலையை வந்துட்டு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ரப்பர் போட்டு சென்டரில் வச்சுருக்காங்க. அதனால தான் எங்களுக்கு அவ்வளோ பெரிய பாக்கெட்டாக தெரிஞ்சிருக்கு. அதை கொட்டி ஒரு பாக்கெட்டில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். இந்த ஃபார்ம் ஃப்ரெஷ் கிரேப்ஸ் வந்துட்டு கூடலூரில் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து வந்து ஃபார்ம்லேருந்து டேரெக்டாக வாங்கிட்டு வந்தது தான். இது எல்லாத்தையுமே எடுத்து இன்னொரு, அதாவது ஃப்ரூட் பேஸ்கெட்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பாக்ஸோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான் இதை வந்துட்டு மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ஒர்க் எல்லாமே வந்துட்டு நைட்டில் தான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து ரீஃபில் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கெலாம் வந்துட்டு கிச்சன் கிளீனிக்கு அப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுட்டு படுத்தா காலையில் கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம தீர்ந்த பொருள் எல்லாம் ரீஃபில் பண்ணும்போது வந்துட்டு காலையில் குக்கிங்கும் ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இந்த கிரேப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை டிஸ்போஸ் பண்ணணும், எனக்கு அதுதான். அதுக்கப்புறம் ஃப்ரூட் பேஸ்கெட்டை வந்து இருந்த இடத்துல வச்சாச்சு. இந்த பேஸ்கெட் வந்து நான் 20 rupees ஷாப்பில் 20 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சால்ட் அண்ட் பெப்பர் கண்டெய்னரில் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து சால்ட்டும் பெப்பரும் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். இதில் வந்து அந்த ஒன்றில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், ஒன்றில் 3 ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அந்த 2 ஹோல்ஸ் இருக்கிறதுல வெறும் பெப்பர் பவுடர் மட்டும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி அடியில் வந்து ஒரு சின்ன லிட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணி ரீஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்பூனில் வச்சு ஃபில் பண்ண முடியலை, அதனால் பேக் சைடு அப்படியே திருப்பி வச்சு வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப போட்டு வைக்கல, அளவாக தான் போட்டிருக்கேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கனால பவுட்ரு வருதா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொட்டி பார்த்தேன். நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாகவே இருக்குது. இன்னொன்றில் வந்துட்டு அந்த 3 ஹோல்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து சால்ட்டும் பெப்பரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஆம்லேட்டும் போடுவோம், ஹாஃப் பாயில் போடுவோம். ஹாஃப் பாயில் போடுறதுக்கு வந்து இந்த உப்பும் பெப்பரும் சேர்த்தே வந்துட்டு தேவைப்படும். அதே இது ஆம்லேட்டுக்கு வெறும் பெப்பர் மட்டும் இருந்தால் போதும். அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி சால்ட்டு பெப்பர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒன்றில் வெறும் பெப்பர் பவுடர் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதையும் வந்து ஃபுல் பண்ணிவிட்டு ஸ்லாப்லாம் நான் ஆல்ரெடி தொடச்சி தான் வச்சுருக்கேன் கிச்சன் க்ளீனிங்லேயே வந்துட்டு. அதனால் ஃபுல்லாக எது செஞ்சனாலும் அப்பப்போ வந்து தொடச்சிக்கலான்னு டவல் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இதை வந்து சால்ட்டு பெப்பர் சேர்த்துருக்கனால மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே வந்து போட்டால் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட உப்பு மட்டும்தான் சிந்தும். அதனால் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை இருந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு ஸ்லாப்பையும் வந்துட்டு தொடச்சி விட்டாச்சு. இந்த 2 சால்ட் அண்ட் பெப்பர் கண்டெய்னர் வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிச்சு. இது வந்து செராமிக்லேயே இருக்குது. இந்த உப்பு ஜாடி நான் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த செராமிக் ஜாடி வந்து நான் மீஷோலேருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். 400 சம்திங் வந்துச்சு. இதுக்கு வந்துட்டு இந்த 2 சால்ட் அண்ட் பெப்பர் கண்டெய்னர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போட்டு வைக்கிறேன், வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த ஷெல்ஃப் லைனர் வந்து நான் ரீசெண்டாக மதுரைக்கு போகும்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து ஃபோம் ஷீட் மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம கிச்சனை வந்து மேக் ஓவர் பண்ண போகிறேன். பட் அதையும் இந்த வீடியோவோட சேர்த்தா ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். நைட்டு எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதனால் வந்துட்டு இது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதை வச்சு நான் என் கிச்சன் ஷெல்ஃப் மேக் ஓவர் பண்ணுற வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கருவேப்பிலை வந்துட்டு நான் எங்கள் கடையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வருவேன். வீட்டுக்கு வெளியே தான் கடை இருக்குது. அதனால் எங்கள் கிச்சனில் வந்து மளிகை ஜாமான் இருந்தாலும் காய்கறி அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்காது. நான் அப்பப்போ வந்துட்டு கடையில் எடுத்துக்குவேன். இந்த கருவேப்பிலை வந்து மீதம் இருக்கிறத கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி 5 டப்பாலே வந்து உருவி வச்சுருவேன். இதில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் என்னென்னா, கொழுந்தாக இருக்கிறத வந்துட்டு கிள்ளி வைக்கக்கூடாது, அது வந்து கருப்பாயிரும். கொஞ்சம் முத்துன இலை அந்த மாதிரி இருந்தால் வந்துட்டு அதை வந்து உருவி வச்சுக்கலாம். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த கொழுந்தா இருக்க இலையெல்லாம் உருவி தாளிச்சிருவேன். மிச்சமாக இருக்கிறது இந்த மாதிரி டப்பாவில் 5 டப்பாவில் போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். எப்போவுமே வந்துட்டு
ஃப்ரெஷ்ஷாகவே வேணும்னு தேடாமல் ஒரு எமர்ஜென்சிக்கு குழம்பு தாளிக்க அந்த மாதிரி வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகமும் கடுகு உளுந்தும் வந்துட்டு தீர்ந்துருந்துச்சு, அதையும் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ரீஃபில் பண்ணுற வேலையெல்லாம் நைட்லேயே பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் காலையில் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த சுகரு, டீ, காஃபி அந்த மாதிரி 3 டப்பா வந்துட்டு வாங்கி வச்சுருந்தேன். அதாவது நானும் என் மாமியாரும் வந்துட்டு காஃபி, என் பொண்ணு, என் ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் வந்து டீ, என் பையனுக்கு வந்து பாலில் ஹார்லிக்ஸ் இல்லாட்டி வெறும் பாலே குடிச்சிக்குவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா எடுத்துக்கிறதுனால நான் அந்த டப்பா வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, இந்த மாதிரி எழுதியிருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். இதுவும் வந்துட்டு மீஷோவிலேருந்து தான். மொத்தமாக கிச்சன் மேக் ஓவர் பண்ணும்போது நான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வாங்கியிருந்தேன். இந்த கார்னரில் பார்க்குறது எல்லாமே மோஸ்ட்லி நான் மீஷோவிலேருந்து வாங்கின பொருட்கள் தான். அந்த அன்பாக்சிங் வீடியோவும் சரி, யூஸ் பண்ணுற வீடியோவும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். நான் வாங்கியிருந்த எல்லா ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டீ தூள் வந்துட்டு தீர்ந்துருச்சு, அதனால் வந்துட்டு பக்கத்தில் நம்ம கடையிலேருந்தே வந்துட்டு 2 பவுடர் எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்சாச்சு. கொட்டிட்டு ஸ்லாபை வந்துட்டு தொடச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் இருந்த இடத்துல வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஆயில் வந்துட்டு கொஞ்சம் தீர்ந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வந்து கோல்டு வின்னர் 1/2 லிட்டர் ஊற்றி வச்சதை மறந்துட்டு 1 லிட்டர் பேக்கை வந்து உடச்சிட்டேன். ஸோ அதில் பாதி ஃபில் பண்ணிவிட்டு மீதம் வந்துட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் எண்ணெய் கம்மியானதுக்கப்புறம் அதையும் சேர்த்தே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஜாடியுமே வந்துட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஆயில் பிசுக்கெல்லாம் ஆகாமல் இருக்குது. இதுவும் நான் மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.